இங்க பாருங்க, செந்தில் பாலாஜியை வந்து அண்ணாமலைக்கு பிடிக்காது. சோ இப்போ மீட்டிங் நடக்கிறது கரூர்ல. இப்போ அண்ணாமலையே ஒருவேளை பிளான் போட்டு 1000 பேரை செட் பண்ணி, டேய் அங்க எந்த கலவரம் பண்ணாலும் செந்தில் பாலாஜி மேலதான் பழி போவோம், சோ உள்ள போங்கடா, நசுக்குங்கடா, சாவடிங்கடா அப்படின்னு அண்ணாமலை தான் பிளான் போட்டு கொடுத்தாரு. இந்த நீதிபதிக்கு இன்ஸ்டாகிராம்ல 1000 ஃபாலோவர் கூட இல்ல, நீ வந்து எங்க தலைவரை பார்த்து தலைமை பண்பு இல்லைன்னு சொல்றியாட்டு போடுறானுங்க. பாருங்க மக்களே, இவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு முதிர்ச்சி இல்லாம இருக்கானுங்க பாருங்க. எங்க ஒரு நீதிபதி கிட்ட ஃபாலோவர் செக் பண்றான் தற்குறி. இதெல்லாம் பார்த்து நம்மளுக்கு சிரிப்பு வருமா இல்லையாங்க? நீங்க சொல்லுங்களேன். பா, இன்னைக்கு தாங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு. ரிலாக்ஸ் ஆகுது இல்ல? ஏங்க இன்னைக்கு என்ன கிழமை ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? சனிக்கிழமை. இதே போன சனிக்கிழமை, முந்தான சனிக்கிழமை, ஏன் இந்த ஒரு மாசம் சனிக்கிழமை எடுத்து பாருங்களேன். பதட்டத்திலே இருந்தாங்க எல்லாமே. காலையில நியூஸ் சேனல்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நைட்டு வரைக்கும் உங்க விஜய் உங்க விஜய் உயிர் என்ன வரவா, வேற எதுவுமே ஓடாது நியூஸ் சேனல்ல. வெறியும் விஜய் நியூஸ் தான் ஓடின்னு இருக்கும். பெரிய கொலை நடந்தா கூட அதை கூட பிரேக்கிங் அதெல்லாம் கிடையாது. விஜய் கதவு திறந்தார், விஜய் நடந்து வந்தார், விஜய் ஓடி வந்தார், விஜய் எகிரி குதிச்சார். அவ்வளவு பெரிய மார்க்கெட்டிங் தான் பண்ணிட்டு உட்கார்ந்து இருப்பாங்களே தவிர்த்து வேற எந்த நியூஸும் நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். காலையில விஜய் இது கதை ஆரம்பிப்பாங்கப்பா. அதாவது அந்த டோரை திறந்துட்டா ஒரு கார் வெளியில வரும். விஜய் சற்று நேரத்தில் இப்பொழுதுதான் காரில் கிளம்பி விட்டார். அவருடைய வாகனம் பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் வழியாக சென்று கொண்டிருக்கிறது. அது வந்து ஒரு அரவர் ஓடும். அந்த அரவர் கழிச்சு விஜய் இப்பொழுதுதான் தன்னுடைய பிரைவேட் ஜெட் விமானத்தில் ஏறி இருக்கிறார். அங்க வந்து வழி நடுவிலும் அவருக்கு வந்து தொண்டர்கள் வந்து உற்சாக வரவேற்பு கொடுக்கிறார். பத்திரிகையாளர்களிடம் கேள்வி கேட்டது, பத்திரிகையாளரும் எந்த பதிலே சொல்லவில்லை. அங்க ஆரம்பிப்பாங்க பிரைவேட் ஜெட்ல, அப்படியே பாதி சீன் அங்க கட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த முக்கால் டிராவலிங் இருக்குல்ல, அங்க இருந்து தூக்கிட்டு இங்க வருவாங்க. பப்ளிக் எங்க நடக்குதோ அங்க இருக்கிற அணில் குஞ்சுகள் கத்தி தற்கொலை, தளபதி 2027 நாங்க தான்டா அப்படின்னு கத்தின்னு இருப்பானுங்க. ஒருத்தனாச்சு சாப்பிட்டு கத்துவானா, கத்த மாட்டான். ஒருத்தனாச்சு தண்ணி குடிச்சிட்டு கத்தின்னு இருப்பானா, கத்த மாட்டான். சோ ஃபுல்லா லைவ் கவரேஜ்ல பண்ணி அவர் வந்து இறங்குதுல இருந்து அங்கேந்து அந்த மீட்டிங் ஸ்பாட்டுக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட 6 ஹவர் ஆனாலும் உக்காந்தி பாட்டியும் விஜயும் காட்டி 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 இந்த மக்களை கெடுத்தது ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் சேனல்ஸ். ஏன்னா இந்த நியூஸ் சேனல்ஸ்ல தான் இந்த அப்டேட்ஸ கொடுக்க வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துவங்க கூட விஜய் இப்பதான் கரூருக்கே வந்திருக்காரு, அவர் எப்படியோ ஸ்பாட்டுக்கு போறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், நம்ம ஏன் போக கூடாது, அவன் போயிடுறான். விஜய் இப்பதானே நம்ம ஏரியாவை கிராஸ் பண்ண போறாரு, அப்ப வர நம்ம ஏன்டா இங்க உட்காந்து வர அங்க போயிடலாம், போடா. சோ மெயினே இதுதான் நடந்துச்சு. ஏங்க யாருமே உலகத்துல யாருமே வந்து பிரச்சாரத்துக்கு போலியா? இதுதான் கேக்குறேன். ஏன் எடப்பாடி போறாரு, மு.க. ஸ்டாலின் போறாரு, உதயநிதி போறாரு, யாருக்குன்னா இப்படிதான். மு.க. ஸ்டாலின் கார் இப்பதான் கிளம்பியது, எடப்பாடி கார் இப்பதான் கிளம்பியது, எடப்பாடி பிளைட்டில் இப்பதான் ஏறினார், எடப்பாடி இப்பதான் பிரச்சார வாகனத்தில் உட்காந்தார். எதனா பண்றீங்களா? அந்த மாதிரி எதுவுமே வர மாட்டேங்குது. வெறியும் என்ன தெரியுமா பண்ணுவீங்க, அவங்க உட்காந்துக்கிட்டு அந்த வேன் மேல நின்னு பேசுவாங்க, அது மட்டும்தான் நீங்க காட்டுவீங்க. அது மாதிரி விஜய்க்கும் நீங்க பண்ணி இருந்தால், நியூஸ் சேனல்ஸ் பண்ணி இருந்தா இந்த இழப்பே ஏற்பட்டிருக்காது. உண்மையா? ஏன்னா அவ்வளவு பேர் வந்திருக்க மாட்டான். நம்பர் 1. நம்பர் 2, விஜயும் இந்த மாதிரி லேட்டா வந்திருக்க மாட்டான். கரெக்டா அடடா, நம்மள எவனும் கண்டுக்க மாட்டான்யா, சீக்கிரம் போட நியூஸ் சேனல்ல நம்ம நியூஸே போட மாட்டான், அப்புறமா நம்ம லேட்டா போய் என்ன பிரயோஜனம், வாரா ஃபாஸ்டா போய் அட்லீஸ்ட் மக்கள் கிட்டயாச்சும் பேசுவோன்ட்டு அவரே வண்டியை வேகமா விரட்டிக்கிட்டு வந்து நின்னு பேசி இருப்பாரு. அப்போ அட்லீஸ்ட் அவர் என்ன தெரியுமா பேசிருப்பாரு, என்ன தெரியுமா பண்ணிருப்பாரு, ஆக்சுவலா தன்னுடைய பேச்சில் கவனம் செலுத்திருப்பார். டேய் நம்மள ரோட் ஷோ பண்ணியும் வேஸ்ட் தான், ஏன்னா நியூஸ்ல காட்ட மாட்டாங்க, மக்களும் வரல அவ்வளோ. சோ நம்ம என்ன பண்ணுவோம், பேச்சு என்ன பேசுறது, நம்ம கொள்கைகளை பத்தி பேசலாம், தலைவர்களை பத்தி பேசலாம், மக்களை எப்படி ஈர்க்குறதுன்றதுல கொஞ்சம் கவனம் செலுத்திருப்பாரு. ஆனா இந்த நியூஸ் சேனல்ஸ்கள் செய்த தவறால் விஜய்க்கும் இவ்வளவு பெரிய பிரச்சனை. அப்புறமா அந்த மாவட்டத்துல கண்டிப்பா ஏங்க நம்ம நியூஸ் சேனல்ஸ்க்கு ஒரு ரிக்வெஸ்டே வச்சோம், எங்க தயவு செஞ்சு 18 வயசுக்கு கீழே இருக்கிற பசங்களை பேச வைக்காதீங்க. எத்தனை பேர் சின்ன பசங்க, சில பசங்க நம்ம வீடியோல போட்டு இருந்தோம் பாருங்க, தம்பி என்னப்பா சாப்பிட்டியாப்பா, எப்பப்பா வந்தனா, நான் நைட்டு 12 மணில இருந்து வெயிட் பண்றேன். எது சின்ன பசங்க 6வது 7வது படிப்பான், நைட்டு 12 மணில இருந்து வெயிட் பண்றேன் எங்க விஜய்க்கு. சரி சாப்பிட்டியாப்பா, சாப்பாடுலாம் வேணாம், விஜய் பார்த்தா எங்க விஜய் அண்ணா போதும் எங்களுக்கு. சோ இது என்ன ஆகுது, அப்ப இந்த வீடியோவை நீங்க நியூஸ்ல போட்டுறீங்க, அப்புறமா யூடியூப் சேனல்ஸ் எடுத்து போட்டுறாங்க. இத பாக்குற இளைஞர் குஞ்சுகள்லாம் என்ன பண்ணுது,
ஏய் அண்ணன் வர போறாரா வாடா நம்மளும் நம்மளும் போலாம் போறா நம்ம வயசு பையன் பேசுறான்டா வாண்டா நம்மளும் போலான்ட்டு வந்து சிக்கிக்கினதுதான் இந்த 41 பேர் இழப்பு. சோ இதுக்கு காரணம் ஆக்சுவலா விஜயும் ஒரு காரணம்னா பாதி பேர் காரணம் தான், நியூஸ் சேனல்ஸும் காரணம், எல்லாரும் காரணம். ஏன் அப்படி லைவ காட்டி அந்த மனுஷனை நம்ம அப்படி ஒரு ப்ரொமோஷன் பண்ணி நீங்க விட்டுட்டு இருந்தீங்கன்னா அவர் பாருன்னு நேரடியா வந்து பேசிட்டு போயிட்டு இருந்தாருன்னா இந்த வில்லங்கங்களோ இந்த பிரச்சனைகளோ ஒன்னும் நடந்திருக்காது. நீங்க கொடுக்குற பில்டப்புக்கு தான் அவர் இன்னும் பில்டப். இப்ப அந்த பில்டப்பை வச்சுக்கிட்டு தான் அவர் என்ன பண்ணாருன்னா அவர் என்ன நினைச்சிருப்பாரு தெரியுமா? நீதிமன்றம் என்ன தெரியுமா நினைச்சிருப்பாரு? இந்த டிவிகே கட்சிக்காரங்களும் சரி விஜயும் சரி நீதிமன்றம்னா என்ன தெரியுமா நினைச்சாங்க? இந்த படத்துல எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, அப்படி வந்து ஒரு பெரிய ஆள் வரும்போது நீதிபதியே ஏஞ்சி நிப்பாரு. அப்படியே கோர்ட்ல இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏஞ்சி நிப்போம். அப்படியே அது மாதிரி நினைச்சிட்டாங்க போல. ரியல் லைஃப்ல இவர் பெட்டிஷன் நெக்ஸ்ட் பெட்டிஷன் விஜய் வர்சஸ் தி ஸ்டேட் உண்டா அப்படியே ஜட்ஜ் ஸ்டேட் அலர்டுவாங்க. ஐயோ விஜய் விஜய் ஐயோ எங்க அது சினிமாங்க, இது நிஜ வாழ்க்கைங்க. விஜயா இருந்தாலும் வந்து ஓரமா நில்லுனா நின்னுதாங்க ஆகணும். கோர்ட்ல ஒன்னும் பண்ண முடியாதுங்க. இந்த ரியாலிட்டிய இப்போதான் விஜய் அவர்கள் உணர்ந்திருப்பார். நான் அடிச்சு சொல்றேன், இனிமேட்டு நீங்க பிரச்சாரத்துக்கு பெர்மிஷனே கொடுத்தாலும் விஜய் அவர்கள் இது மாதிரி பண்ண மாட்டார். ஆமா, ஏன்னா அவருக்கு இப்பதான் லைட்டா புரியுது. ஆனா இதை மீறியும் அவர் திருப்பியும் நான் அப்படிதான் பண்ணுவேன்னு சொன்னா அவரை வந்து மனுஷனா கூட கருத முடியும். சோ எல்லாத்துக்கும் இவங்களோட பில்டப்ஸ் தான் வந்த காரணம். இந்த வீடியோ ஆக்சுவலாவே பாத்தீங்கன்னா வர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கான வீடியோ இது. ஏன்னா சில பல சஜஷன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அவங்கள வந்து எதுவும் தெரிய மாட்டேங்குது. ஆமா, வழி நடத்த வேண்டியதும் நம்மளுடைய பொறுப்பு தான். இல்லைன்னா போய் வம்புல சிக்கிக்கிறாங்க, வில்லங்கத்தை அவங்களே எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிட்டு ஜெயிலுக்கு போயிடுறாங்க. சோ அவங்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டியது நம்ம கடமை. அறிவுரையோ சஜஷனோ ரிக்வெஸ்டோ ஏதோ எது வேணாலும் எடுத்துக்கோங்க, கேட்டு நல்லபடியா சரி. சமூக வலைத்தளத்துல எப்படி பேசணும், இல்ல நேர்ல இருக்கும் போது எப்படி பேசணும். ஒன்னும் நம்ம முன்னாடி கேமரா இருந்துட்டா நம்ம ஒரு ஹீரோ, நம்ம என்ன வேணாலும் பேசலாம், படத்தோட பஞ்ச் டைலாக் பேசுற மாதிரி பேசலாம் பேசக்கூடாது. அதுக்குன்னு ஒரு வழிமுறைகள் இருக்கு. இப்படிதான் பேசணும்னா அப்படிதான் பேசணும். நேர்ல யாருன்னா பார்க்கும் போது எப்படி பேசணுமோ அப்படிதான் பேசணும். அதை மீறி போகும்போது நம்ம நெக்ஸ்ட் ஜெயில தான் இருக்கணும். சோ அவங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்க போறோம் நம்ம. சோ வர்ச்சுவல் வாரியர்ஸ் மெயினா இந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்காக உங்க அண்ணன்களோ தம்பிகளோ நீங்க எப்படி எடுத்துனா லாஸ்ட்ல எங்களை திட்டிட்டு தான் போவீங்க. பட் இருந்தாலும் எங்களுடைய கடமையா நாங்க கருதுறோம். ஏன்னா we are true virtual warriors. சோ மத்த virtual warriors கைடன்ஸ் நீங்க இல்லனால தான் இப்படி இருக்கீங்க. நீங்க கைட்லைன்ஸ் அவங்களுக்கு வகுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாரிதாஸை வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் இதை ஒட்டி தான் நம்ம எடுக்க போற கிளாஸுக்கு ஒட்டி தான் இதுவும். மாரிதாஸை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. ஏன் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அரசாங்கத்திற்கு எதிராக அவதூறு பரப்பின காரணத்தினால் அவர் வந்து பாத்தீங்கன்னா கால்ல அரெஸ்ட் பண்ணாங்க. கால்ல அரெஸ்ட் பண்ணிட்டு சில விசாரணை பண்ணாங்க போல. ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போயிட்டு இந்த வீடியோல ஏன் இப்படி பேசுனீங்க, என்ன பேசுனீங்க, அது விசாரணை அவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. விசாரிச்சுட்டு ஈவினிங்கே விட்டுட்டாங்க. சோ ரிமாண்ட் எல்லாம் பண்ணல, எதுவும் பண்ணல. எஃப்ஐஆர் போட்டாங்களான்னு தெரியல. ஒரு 41A நோட்டீஸ், 41A ஒரு விசாரணைக்கு வருமாறு கூப்பிடுவாங்க. சோ தட்ஸ் நாட் an எஃப்ஐஆர். ஒரு 41A நோட்டீஸ் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி இருப்பாங்க. இவர் போயிருப்பாரு, விசாரிச்சுட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. சோ அது வந்து ரிமாண்ட் ஆகல. சில பேர் என்னன்னா மாரிதாசன் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ரிமாண்ட் பண்ணிட்டாங்கன்றீங்க. ரிமாண்ட் ஆகல. அவரோட வீடியோஸ் எடுத்து பாருங்க. அவர் எதனா வந்து தவறா பேசிருப்பாரு, அதனால கூப்பிட்டு விசாரிச்சிருப்பாங்களே தவிர்த்து வேற எதுவுமே அங்க கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீதிபதியோட ஜட்ஜ்மெண்ட்டை யாரும் விமர்சிக்க கூடாது. ஆக்சுவலா அதை பத்தி பேசக்கூடாது. ஏன்னா விமர்சனம் செய்யற அளவுக்கு நீதிபதிகளை கூட்டிட்டு போயிட்டு நம்ம விடக்கூடாது. ஏன்னா நீதித்துறை தான் லாஸ்ட்ல மனிதர்கள் நம்பிட்டு இருக்கிற ஒரு துறையே நீதித்துறை ஸ்டேஜ். ஏன்னா எல்லாரையும் தண்டிக்கிற உரிமை யாருக்கு இருக்குன்னா நீதித்துறைக்கு தான் இருக்கு. அவங்க அதனாலதான் நீதி தேவதன்வாங்க. சோ அவங்கள விமர்சிக்க கூடாது. ஏன் சம்டைம்ஸ் வந்து அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல சில விமர்சனம் எல்லாமே எழுப்புவாங்க. பட் தட்ஸ் அப் டு a question mark தான். எல்லாமே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ல தான் வரும். நேத்து வந்து நீதிபதி வந்து அந்த ஜட்மெண்ட்டை கொடுத்த உடனே எல்லா அணில் தற்குறி குஞ்சுங்களும் பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 200 ரூபாய் ஊப்பி, ஒரு டிஎம்கேவோட கைகூலி அப்படி இப்படின்னு போட்டு இன்னைக்கு வில்லங்கத்துல பாதி பேரு எனக்கு தெரிஞ்சே கொஞ்சம் நெஞ்ச பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன் இதுக்குன்னு நான் கேட்கிறேன். தெரிஞ்சுக்கோங்கடா, சட்டத்தை தெரிஞ்சுக்கோங்கடா. அப்படிலாம் பண்ணக்கூடாதுடா. இந்த படத்துல வர மாதிரி பிஹேவ் பண்ணி உங்க வாழ்க்கையை நீங்க தொலைச்சிக்காதீங்க. இங்க பாருங்க, இப்போ கூட உங்களுக்காக வருத்தப்பட்டு தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். ஒன்னும் இல்ல, ஒருத்தன் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுறான், இந்த நீதிபதிக்கு இன்ஸ்டாகிராம்ல 1000 ஃபாலோவர் கூட இல்ல, நீ வந்து எங்க தலைவரை பார்த்து தலைமை பண்பு இல்லைன்னு சொல்றியான்ட்டு போடுறானுங்க. பாருங்க மக்களே, இவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு முதிர்ச்சி இல்லாம இருக்கானுங்க பாருங்க. எங்க ஒரு நீதிபதி கிட்ட ஃபாலோவர் செக் பண்றான்.
தற்குறி. இதெல்லாம் பார்த்து நம்மளுக்கு சிரிப்பு வருமா இல்லையாங்க? நீங்க சொல்லுங்களேன். எவனா உனக்கு ஃபாலோவர் கம்மியா இருக்கு, நீ எப்படா என் தலைவனை விமர்சனம் செய்வேன்ட்டு கேக்குறீங்க. இத பார்த்து டென்ஷன் ஆகுதா, சிரிக்குதா, அழுவுதான் சத்தியமா எனக்கு தெரியலங்க. இப்படி தற்குறியா இருக்கிறானுங்களேங்க. தற்குறின்னு சொன்னா கோச்சிக்கிறானு. ஃபாலோவர் தான் முக்கியம், ஃபாலோவர் தான் பெரிய. அப்பனா பார்த்தனா மோடி பிரைம் மினிஸ்டர் இருக்க முடியாதுயா, விராட் கோலி தான் பிரைம் மினிஸ்டர் இருக்க முடியும். கிறிஸ்டியானோ ரொனால்டோக்கு எவ்வளவு ஃபாலோவர் தெரியுமா? அவர் போடுற வீடியோல எவ்வளவு வியூஸ் பிச்சிங்னு போகுது தெரியுமா? கூட்டு வந்து அவர் தான் அப்புறமா ஆக முடியும். ஏன்னா ஜட்ஜி கிட்ட ஃபாலோவர் கணக்கு கேட்டு உட்காந்துக்கிறீங்க. இப்படிதாங்க இருக்கிறானுங்க. எதிர்த்து போஸ்ட் போட்டு இன்னைக்கு பாதி பேரை கைது செஞ்சிருக்காங்க. போஸ்ட போட்டவங்க விமர்சிக்கிறது, ஸ்ட்ரைட்டா மிரட்டுற மாதிரியே விமர்சிக்கிறது. டேய், படம் கிடையாது இது ஒரிஜினல் வாழ்க்கை. டயலாகோட நிறுத்திக்காதீங்க. சரி, இப்ப இவங்களுக்கு வந்து நம்ம ஒரு கிளாஸ் எடுத்தாகணும். ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு சந்தேகம் என்னன்னா, என்ன பேசுறது என்ன பேசக்கூடாதுன்றது ஃபர்ஸ்ட் தெரியல. ஏங்க, அரசாங்கத்தை கேள்வி கேட்கலாம். ஆமா, யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கரூர் இன்சிடென்ட் எடுத்துப்போம். இதுல வந்து இந்த தாவேகா வர்ச்சுவல் வாரியர்ஸ் எப்படி இதை அணுகி இருக்கணும்னா, இன்சிடென்ட் நடந்து போச்சா, உங்க தலைவர் போனாரா, பேசிட்டு வந்தாரா, 41 பேர் உயிரிழப்புன்னு கேள்விப்பட்டீங்களா, இதுக்கு அப்புறமா வந்து சில கான்ஸ்பிரசி உருவாகுதா, நீங்க இதை எப்படி அப்ரோச் பண்ணிருக்கணும்னா, அரசாங்கத்தை கேள்வி கேட்டுக்கலாம். என்ன கேள்வி? எஸ், நீங்க கேட்கிற மாதிரி, ஏங்க நாங்க கேட்ட இடத்தை ஒதுக்கி தந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல, கேளுங்க. அதுக்கு அரசாங்கம் பதில் சொல்லுவாங்க. ஏங்க, நீங்க இந்த இடம் தானங்க கேட்டீங்க, அது மாதிரி தாங்க நாங்க கொடுத்தோம், நாங்க கொடுத்த இடம் நீங்க கேட்ட இடத்தோட பெரிய இடங்க. சோ அரசாங்கம் பதில் சொல்லிப்பாங்க. நெக்ஸ்ட் கேளுங்க, எங்க பாதுகாப்புக்கு நாங்க வெறும் 500-600 போலீஸ் போட்டிருக்கீங்க, இன்னும் நிறைய போட்டு இருக்கலாம்ல, நீங்க வந்து விஜய் வராருன்னு ஒரு 2000 போலீஸ் போட்டு இருக்கலாங்க. சோ உங்க மேலதாங்க தப்பு, அரசாங்கம் மேலதாங்க தப்பு. எஸ், அது கேட்டுதான் அவங்க பதில் சொல்லிட்டு போறாங்க. ஆப்வியஸ்லி நல்ல கொஸ்டின், நானே ஏத்துக்கிறேன். இது மாதிரி நீங்க கேள்வி கேட்கலாம், தப்பு கிடையாது. சோ அரசாங்கமா ஒரு பொறுப்புன்னு நீங்க கேள்வி கேட்கறது தப்பு கிடையாது. இதுக்காகலாம் உங்களை கைது செய்வாங்களான்னா கண்டிப்பா கைது செய்ய மாட்டாங்க. You are a citizen, நீங்க क्वेश्चन கேட்கலாம். Because everyone has the right, freedom of speech னு ஒன்னு இருக்கு. சோ நீங்க கேட்கலாம். பட் என்னன்னா, அவதூறு பரப்ப கூடாது. ஒன்னு நடக்காமையே இப்படிதான் அது நடந்துச்சு அப்படியே பார்த்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது எஸ் கன்ஃபார்ம் அவதூறுல வரும், தூக்கி உள்ள போடுவாங்கதான். அதுவும் அரசாங்கத்துக்கு எதிரா. ஏன்னா நீங்க போடுற வீடியோவாலையோ நீங்க போடுற பதிவாலையோ ஒரு அரசாங்கத்தையே கேள்விக்குறியாக்குது. பிளஸ் அது ஒரு கலவரமா மாறும். இப்ப நீங்க என்னென்ன தெரியுமா சொன்னீங்க? அதுல திமுக குண்டர்ஸை இறக்கிடுச்சு. அதுவும் இந்த வாய்ஸ் ஆஃப் சரத்னு ஒருத்தன் வீடியோ பார்த்தேன், பச்சையா பேசுறான். அவன் இன்னமும் உட்காந்து நின்னு பார்த்த மாதிரி பேசுறான். அவனெல்லாம் அரெஸ்ட் பண்ணாம போட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? அவனுங்களுக்கு எல்லாம் வக்காலத்தை தூக்கின்னு வரீங்க. இந்த டிவிக்கு வர்ச்சுவல் வாரியர்ஸ் இப்ப நம்மளும் திட்டுவானுங்க தான். நீங்க திட்டத்தை பத்தி எல்லாம் பெருசா எடுத்துக்க போறது இல்லடா தம்பிங்களா, அது வேற டிபார்ட்மெண்ட். சோ இப்படிதான் பேசணும். அசிங்கமான வார்த்தையை பயன்படுத்தி ஒரு முதலமைச்சரை திட்டுறதுல எந்த விதத்துல நியாயம்? ஃபர்ஸ்ட் முதலமைச்சர் திட்டியே உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? நீங்க எங்கனா எங்க வீடியோ கிட்டத்தட்ட 700-800 வீடியோ போட்டு இருப்போம். எங்கனா ஒரு இடத்துல விஜய அசிங்கமான வார்த்தையில அது திட்டுன்றது நாங்க பேசுனா, நீங்க எங்கன்னா ஒரு வார்த்தை எடுத்து காட்டிட்டா கூட நான் பகிரங்க மன்னிப்பு கேட்கிறேன். இல்ல ஓப்பனாவே சொல்றேன், ஓப்பனா விடுறோம். எங்கன்னா ஒரு இடத்துல மிஞ்சி போனா அவன்னு சொல்லிருப்போம், ஒரு வாய்ஸ் சர்க்கிள்ல தான், அது கூட வாண்டடா சொல்லிருக்க மாட்டோம், அவன்னு சொல்லிருப்போம். பட் தட்ஸ் நாட் a bad word. வேற எதுனா ஒரு பேட் வேர்ட் இருந்தா நீங்க எடுத்து காட்டுங்க. அதுதான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். சோ நாங்க பண்ணிட்டு இருக்கிறது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு உள்ள வருது. பட் நீங்க என்ன தெரியுமா செய்றீங்க? அசிங்கமா முதலமைச்சருக்கு கிரியேட்டிங் வயலன்ஸ். ஆமா, கிரியேட்டிங் வயலன்ஸ். அப்ப அரெஸ்ட் பண்ணாம என்ன பண்ணுவாங்க? அதுல என்ன தெரியுமா சொல்றீங்க? ஒரு கதையை நீங்க ரெடி பண்ணி வச்சிடுறீங்க. இது சினிமா படம் கதையா? ஆமா, ஆந்திரா படம் இந்திரா படம் எல்லாம் பாத்தீங்களான்னு தெரியல. கதை எப்படி தெரியுமா ரெடி பண்றீங்க? இதுதான் வந்து வயலன்ஸ் கிரியேட் பண்ற கதை. என்ன சொல்றீங்க? அவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு, அரசாங்கம் அவ்வளவு வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது நீங்க ஒரு கதையை உருவாக்கி அந்த கூட்டத்தை 1000 பேர் வந்து குண்டர்ஸை திமுக இறக்கி விட்டுட்டாங்க. இறங்கி பூந்து அந்த கத்தி எடுத்து அப்படியே வெட்டிட்டானுங்க. அவங்கதான் வந்து இந்த கூட்டத்தை அப்படியே தள்ளுமுள்ளு அப்புறம் வந்து என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லும் போது வாயை அப்படியே. இதுக்கு காரணம் திமுகவும் செந்தில் பாலாஜி தான். அங்க நின்னுகிட்டு ஸ்ப்ரே அடிச்சு பல பேரை வந்து மயக்கம் போட்டு சாவடிச்சாங்க, பல பேர் கத்தி எடுத்து குத்தி விட்டாங்க, பல பேரை கழுத்தை நெரிச்சு சாவச்சாங்க. இதுக்கெல்லாம் காரணம் திமுகவும் செந்தில் பாலாஜி தான். நீங்க சொல்லுறது தப்பா? தப்பில்லையா? மிகப்பெரிய தப்பு. இதுவே ஒரு வீடியோ இருக்கு, ஒரு வீடியோல 10 பேர் கத்திய வச்சுட்டு நிக்கிறான். அந்த வீடியோவை எடுத்துக்கோ, எடுத்துட்டு பாருங்க கத்தி வச்சுட்டு நின்னு இருக்காங்க அப்படின்னு நீ போட்டனா, எஸ் தட்ஸ் a question to the government. Government is answerable.
பட் அந்த மாதிரி ப்ரூஃப் எதுவுமே இருக்காது. வெப்பன் ஹேண்ட்லிங் எதுவுமே இல்லையே. இல்ல நடந்தே இருக்காது. நான் வாயில தானே சொல்றேன். நான் பாட்னியா இஷ்டத்துக்கு வாயில வடை சுடுவன்றது சுடக்கூடாது. பிகாஸ் அது வந்து ஒரு கான்ஸ்பிரசி, ஒரு டவுட்டை கிரியேட் பண்ணும், ஒரு வயலன்ஸை ஏற்படுத்தும். எங்கன்னா ஸ்ப்ரே அச்ச வீடியோ எவனா எடுத்து போட்டீங்களா? எனக்கே சிரிப்பு. எவனா வந்து கழுத்தை வச்சு நசுக்குந்து யாருன்னா எடுத்து போட்டீங்களா? எவனா கீருந்த எடுத்து போட்டீங்களா? அப்படி பண்ணாமே நீங்க சொல்லுறது தப்பு தானே. இதுவே நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப நான் ஒரு கான்ஸ்பிரசி, நான் ஒரு வயலன்ஸை கிரியேட் பண்றேன். இது நான் பேசுறது ஆக்சுவலா அவதூறு. பட் நான் எக்ஸ்பிளைன் எக்ஸாம்பிளுக்காக சொல்றது. இதுவே நான் சொல்றேன். இங்க பாருங்க, செந்தில் பாலாஜியை வந்து அண்ணாமலைக்கு பிடிக்காது. சோ இப்போ மீட்டிங் நடக்கிறது கரூர்ல. இப்போ அண்ணாமலையே ஒருவேளை பிளான் போட்டு 1000 பேரை செட் பண்ணி, டேய் அங்க எந்த கலவரம் பண்ணாலும் செந்தில் பாலாஜி மேலதான் பழி போவோம், சோ உள்ள போங்கடா, நசுக்குங்கடா, சாவடிங்கடா அப்படின்னு அண்ணாமலை தான் பிளான் போட்டு கொடுத்தார் அப்படின்னு நான் இப்ப பேசினா அது அவதூறு, அண்ணாமலை என் மேல கேஸ் போடலாம், வயலேஷன். சரி, இன்னொரு சைடு வர அதிமுக பிரதான எதிர்கட்சி. இப்ப அதிமுக சொல்லுது, டேய் இந்த நேரம் நம்ம மடக்குனாதான் விஜய மடக்க முடியும், வேற மாவட்டத்துல 7.5 கூட்டினா அது வந்து செல்லுபடி ஆகாது, செந்தில் பாலாஜி தான் கரெக்டான ஊரு. சோ நம்ம என்ன பண்றோம், விஜய நம்ம வழிக்கு வர வைக்கணும்னா நம்ம ஆளுங்களை இறக்குறோம். விஜய் பாஸ்கர் ஆளுங்களை விட்டு ஏற்கனவே எம்ஆர் விஜய் பாஸ்கருக்கும் செந்தில் பாலாஜிக்கும் செட் ஆகாது. சோ உள்ள போருங்க, நம்ம ஆளுங்களை உள்ள போருங்க, குண்டாச அனுப்புங்க, அனுப்பி அங்க இருக்கிறவங்க எல்லாம் நசுக்கி சாவடின்னு எடப்பாடி தாங்க சொன்னாரு அப்படின்னு நான் சொன்னா அவதூறு. எடப்பாடி பழனிசாமி என் மேல கேஸ் போடலாம், எம்ஆர் விஜய் மேல கேஸ் போடலாம். சோ தீஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ். இப்படி பேசக்கூடாதுங்க. இதுவே ஒரு ப்ரூஃப் இருக்கு என்கிட்ட. எடப்பாடி பழனிசாமி எம்ஆர் விஜய் பாஸ்கர் கிட்ட பேசின கான்வர்சேஷன் இருக்கு, அதை எடுத்து போடுறேன். ஒரு 4 போட்டோ ப்ரூஃப் இருக்கு, எடுத்து போடுறேன்னா தாராளமா போடுங்க. தட் இஸ் ஜர்னலிசம். ஆமா, ஓகே பண்ணுங்க. இதே அண்ணாமலை பேசுனதோ அண்ணாமலை இங்க சொன்னதோ எடுத்து நான் போடுறேன்னா எஸ். ஆனா ஒண்ணுமே இல்லாம நான் இங்க உட்காந்து நீங்க முன்னாடி கேமரா இருக்கிற தைரியத்துல உட்காந்துக்கிட்டு அண்ணாமலை தான் காரணம், செந்தில் பாலாஜி இவரு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம், எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் காரணம் நான் உருட்டுனா அவங்க எல்லாம் பார்த்து சும்மா இருப்பாங்க. அவங்க எங்களை உருட்டிடுவாங்க அப்புறமா தூக்கி போட்டு. அதுதான் உருட்டினானுங்க பாரு. 15 நிமிஷத்துல எப்படி வந்தாரு செந்தில் பாலாஜி? என்னையா இது? அதெல்லாம் தான் தப்பு. சோ நீங்க தப்பு தப்பா பேசிட்டு ஐயோ எங்களை கைது பண்ணிட்டாங்கன்னா உங்களை கைது செய்யாம தூக்கி கொஞ்சுவாங்க. பேச உரிமை இல்லையா? டிவிக்கு பேச உரிமை இல்லையா? டிஎம்கே மட்டும் பேசினா வந்து புடிச்சு போட்டு லூசுத்தனமா பேசக்கூடாது. இப்ப நான் சரி ஒருவேளை அந்த கான்ஸ்பிரசியை கூட விடு, இப்போ ஒரு கான்ஸ்பிரசி எடுத்து வரேன். எங்க எனக்கு 100% தெரியும் விஜயே ஆளை செட் பண்ணாரு. ஏன்னா கரூர் இனிமேட்டு நம்ம கோட்டையா மாறணும், செந்தில் பாலாஜி கோட்டை இனிமேட்டு அது ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அதனால அங்க ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டாதான் நம்ம பக்கம் மக்கள் திரும்புவாங்க. அதனால யாதவ் 1000 பேரை செட் பண்ற ஆளை இறக்கு, யாருக்கும் கால்ல இருந்து தண்ணி பாட்டில் கொடுக்காத, நம்ம டிஎம்கே மேல பழி போட்டுடலாம், எல்லா மக்களையும் இறக்கி நசுக்கி சாவடிடா அப்படின்ட்டு விஜய் சொன்னாருங்க அப்படின்னு நான் சொன்னா விஜய் சும்மா இருப்பாரா? இல்ல தாவேகா கட்சிக்காரனுக்கு சும்மா இருப்பாரா? இல்ல நான் இப்படி சொன்ன அரசாங்கமே என்ன தூக்கி உள்ள போட்டுரும் கண்டிப்பா. சோ ப்ரூஃப் இஸ் a must. எது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்குள்ள வருதோ அதுக்குள்ள எக்ஸர்சைஸ் பண்ணீங்க. நீங்க உங்க இஷ்டத்துக்கு போய் பேசினே இருப்பீங்க, கவர்மெண்ட் மேல பழிய போட்டுனே இருப்பீங்க. செந்தில் பாலாஜி ஏன் வந்தார் அவரு அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார்ல. ஒரே நிமிஷம், அது அவரு எக்ஸ்பிளைன் பண்ணார்ல. என் வீடு எங்க இருக்கு, என் தெரு எங்க இருக்கு, அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு, ஓல் பத்திரிக்கை பிரஸ் மீட்டை வச்சிட்டாரு என் முன்னாடி, எல்லாத்தையும் சொன்னாரு. அவர் ஒண்ணும் மறைக்கல, பத்திரிக்கை பிரஸ் மீட்டை வச்சுட்டு தான் பேசுறாரு. எவனா ஒருத்தன் அப்புறமா உங்க டிவில உங்க கட்சியில தான் 1000 பேர் இருக்கானே பேசுறதுக்கு, சரி ராஜ்மோகன் ரிப்ளை போடு, லைலாமணி அவர் பேசினார்ல, நீங்க வந்து இல்ல இது இவரு வீட்டுல இருந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, நீங்க 120 km/h போனாலும் அங்க போய் சேர முடியாது, இவ்வளவு நேரத்துல நீங்க எப்படி கொஸ்டின் எழுப்ப வேண்டியது தானே? ஏன் எழுப்பல? ஏன்னா கரெக்டா சொல்லிட்டாப்ல, மாட்டி பத்தி பேசினா சரி. கவர்மெண்ட் எக்ஸ்பிளனேஷன் குத்திச்சு, பிளேஸ பத்தி லொகேஷனை பத்தி. எவனா ஒருத்தன் வந்து அப்புறமா பிரஸ் சந்திச்சு பேச வேண்டியது தானே? யாருன்னா ஒருத்தர் பேச மாட்டீங்க. ஆனா குற்றம் மட்டும் திமுகனா இது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்கப்பா. கமான் ஆன்சர் வர்ச்சுவல் வாரியர்ஸ். உண்மையதான் கேக்குறோம், நீங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இதுலயே நீங்க தப்பு கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க ரிப்ளை போடலாம், கமெண்ட்ல போடலாம். இது உங்களுக்கான நேரம். இது ஏங்க பிரஸ் மீட்டை வச்சு டீடைல்டா செந்தில் பாலாஜி விஜய் மாதிரி எல்லாம் ஓடி போல பிரஸ் பார்த்து
கிட்டத்தட்ட 45-50 நிமிஷம் உட்காந்து எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிருக்காரு. பத்திரிகையாளரையே கூப்பிடுறாரு, நீங்க போய் இடத்த பாருங்க, இடத்த பார்த்துட்டு நீங்களே வந்து சொல்லுங்கன்றாரு. எல்லாம் நீங்க வச்ச எல்லா குற்றச்சாட்டுக்கும் அவரு சரி விடு, செருப்பச்சிட்டாங்க கலவரத்தை இவங்களே தான் கூட்டாங்க டிஎம்கே மேல அவ்வளவு பழி போட்டீங்கல்ல. அதுக்கு வீடியோவோட ப்ரூஃப் அரசாங்கம் சைடும் சரி, மீடியாஸும் எல்லாருமே வெளியில விட்டாங்கல்ல. எல்லாருமே அட்டென்ஷன் சீக்கிங்காக செருப்பை தூக்கி அடிச்சாங்க, யாரும் வாண்டடா செருப்பை தூக்கி அடிக்கலன்னு வீடியோஸ் வந்துச்சுல. ஏன் அப்புறமா வர்ச்சுவல் வாரியர்ஸ் எங்க போனீங்க? தெரியாம பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனா ஒரு வீடியோ போட்டீங்களா? ஒரு மனசாட்சி இருக்கணும் போடணும்ல. அப்ப நீங்க ஒரு கதையை செட் பண்ணீங்கல்ல, அந்த கதை தப்பு தானே? அது தப்பு தானே? சொல்லுங்க. அதுக்கெல்லாம் வாயை திறந்து பேச மாட்டீங்க. உட்காந்தீங்கன்னா டிஎம்கே கிட்ட எவ்வளவு வாங்குனீங்கடா? அவ்வளவுதான். எவ்வளவு வாங்குனீங்க நீங்க? ஆக்சுவலா ஒண்ணு பாத்தீங்கன்னா, இவனுங்களுக்கு வந்து நம்ம எதனா அட்வைஸ் பண்ணாலோ இல்ல எதனா ஒண்ணு கரெக்டா பேசிட்டாலோ, ஏய் 200 ரூபாய் வாங்கிட்டியா வந்துச்சு பேமெண்ட் கிரெடிட் ஆயினா அறிவாளியா இருக்கக்கூடாது. அவனுங்க மாதிரி தற்கொலையாவே இருக்கணும், மென்டலாவே பேசணும். அதாவது ஏம்பா நான் உனக்கு கேக்குறேன்பா, இந்த நாங்க தப்பா பேசிட்டு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வீடியோ போட்டுதானா நல்லவன் சொல்லியிருப்பேன். இல்லப்பா, இல்லன்னா நீங்களாச்சும் ஒரு வீடியோ போட்டுருக்கணும். அது என்ன வீடியோவா இருக்கணும்னா, 2 பேர் பிளான் போட்டு மச்சான் இப்ப தூக்கி அடிடா ஸ்லிப்பர் வேணும்ட்டாரா, கலவரத்தை ஏற்படுத்துறா அப்படின்னு எவனா பேசின வீடியோ காட்டு, எடுத்து போடு. அப்புறமா நீ போட்டுட்டு இவங்களை யாரோ செட் பண்ணி வச்சிருக்காங்க, ஏன் நீங்க அவங்கள இன்னும் கைது செய்யல, அவங்கள கைது செஞ்சு ஏன் விசாரிக்கல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நீங்க உண்மையான வர்ச்சுவல் வாரியர்ஸ். ஆனா நீங்க பண்ணதெல்லாம் முள்ளமாரித்தனம், முடிச்சவைக்கித்தனம். அதை எல்லாத்தையும் பண்ணிட்டு எங்களை கைது செய்யாதீங்கன்னா உங்களை கைது செய்யாம கொஞ்சுவாங்களா ராசா? இதோ உங்க விஜய் உள்ள உக்காந்தீங்கன்னு டைலாக் பேசினாரு, என்ன எனக்கு பழி வாங்கணும்னு உங்களுக்கு ஆசையா இருந்தா என் மேல கை வைங்க, என் தொண்டர்களை விட்டுருங்க. உங்க தொண்டர்கள் உக்காந்தீங்கன்னு இப்படி கதையா சுட்டுன்னு இருப்பான், விட்டுருவாங்களா? ஏன் அரெஸ்ட் ஆகுறாங்களா? அப்ப போயிட்டு சொல்லுங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணாதீங்க, வாங்க கை வெளில நில்லுங்க. வெளில கேட்டை விட்டு வெளியே வரமாட்டீங்களே, ஃபர்ஸ்ட் என்ன அரெஸ்ட் பண்ண நிக்க வேண்டியதானே? வை பத்தாது ஜெட்டு வேணும்ட்டு போய் பாதுகாப்பை கேக்குறது, அப்புறமா இங்க வந்து என்ன தொடுங்க சினிமா டைலாக்லா பேசுறது. ஜட்ஜ் ஆல்ரெடி டாக்ஸ் இஷ்யூலயே சொல்லி விட்டாரு, எங்க ரியல் லைஃப்லயும் ஹீரோவா இருக்கணுங்க, ரியல் ஹீரோவா மட்டும் இருக்காதீங்க அப்படின்னு ஜட்ஜ் ஆல்ரெடியே உங்களை கழுவி ஊத்துனாரு. ஏன் இப்படி? சோ எதுனா ஒண்ணுத்துலயாச்சு உருப்படியா இருக்கணும் இல்லங்க, நம்ம அதுதான் கேக்குறோம். இந்த சனிக்கிழமை தான் ரெஸ்டா இருக்கு, உண்மையா ரெஸ்டா இருக்குது. இது வந்து விஜய் வந்து ஒரு போலி நடிப்புன்றது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. சோ ஒண்ணு புரிஞ்சு நடந்தோட நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன், இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு இங்க பாரு, எக்ஸ்பீரியன்ஸ்டான அரசியல்வாதி கிட்ட ஃபர்ஸ்ட் போய் கேளு அரசியல்னா என்னன்னு. அவன் 1000 பார்த்துட்டு வந்திருப்பான். இப்ப ஒண்ணும் இல்ல, உங்க விஜய் உங்க வீடியோல டிஎம்கே காரன் வந்து கத்திக்கின்னு இருக்க மாட்டான், அசிங்கமா திட்ட மாட்டான். ஏடிஎம்கே காரனும் வந்து திட்ட மாட்டான், அசிங்கமா பேச மாட்டானுங்க. ஏன்னா அவனுங்களாம் உங்களை மாதிரி பல 1000 பேரை பார்த்திருப்பானுங்க, தெரிஞ்சவங்க முதல்ல பல கேஸ பார்த்திருப்பானுங்க. நீங்களாம் இன்னும் கேஸ பார்க்கல, கேஸ பாப்பீங்க, பார்த்துட்டு தான் நான் அடங்கு வந்துட்டு இருக்காதீங்க, வாழ்க்கை போயிடும். ஒரு எஃப்ஐஆர் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் வேலை வேணும்னா கூட அவங்க வந்து என்ஓசி கேக்குறாங்க போலீஸ் கிட்ட இருந்து, பிரைவேட் வேலைக்கு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட்லாம் கவர்மெண்ட் வேலைக்கு தான் என்ஓசி கேட்டிருந்தாங்க. ஒரு எஃப்ஐஆர் இருந்தாலும் கவர்மெண்ட் வேலை கிடைக்காது. நீ வந்து படிச்சுட்டு இருக்கிற பையனா இருப்ப, நாளைக்கு பின்னாடி நீ வேணா டிஎன்பிஎஸ்சி எழுதலாம், எதுனா எழுதலாம். உங்க விஜய ஆட்சிக்கு வந்துடுறாருன்னு நினைச்சுக்கோ, விஜய வச்சு நம்ம பவர் யூஸ் பண்ணி வேலையை வாங்கிடலாம்னு கூட நினைப்பேன். பட் என்ஓசி இடிக்கும். போலீஸ் கிட்ட ஒரு எஃப்ஐஆர் பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் வேலை வாங்க முடியாது. 1008 விஷயம் இருக்கு ராஜா. இப்போ பிரைவேட் வேலைக்கே என்ஓசி கேக்குறான். பாஸ்போர்ட் அப்ளை பண்ணா பிரச்சனை, என்ஓசி கேட்பான். சோ நிறைய இருக்கு. சோ நான் என் முன்னாடி கேமரா இருக்குதுன்றதுக்காகவோ என் பின்னாடி விஜய் இருக்கிறாருன்றதுக்காகவோ பேசாதீங்க. விஜய் இருக்க மாட்டாரா, ஓட்டுருவாரு. டேய் நாளை பின்ன அவர் என்ன தெரியுமா செய்வாரு, கட்சி வேணா ஒரு ஆரம் வேணாயா, நான் போறேன் நடிக்க, அவ்வளவுதான். திருப்பி ரிட்டர்ன் டு அவர் போயிடுவாரா? 250 கோடி சம்பாரிச்சிங்கன்னு நீ தாண்டா உங்க அம்மா அப்பாவை காப்பாத்தணும், உன் குடும்பத்தை நீ தான் காப்பாத்தணும். கெட்டு போவாதீங்கடா. ஏங்க எங்களுக்கு ஆதங்கமா இருக்குங்க. ஆக்சுவலா பசங்க கெட்டு போறானுங்களே, இளைய சமுதாயங்க. ஏங்க ஏடிஎம்கே கிளாஸ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாமே எல்டர்ஸ், ஒரு அளவுக்கு மெச்சூர்ட், அவனுங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும். கண்டிப்பா இவனுங்க இளைய சமுதாயமா இருக்கானுங்க, போய் தொங்கின்னு இருக்கானுங்க, பஸ்ஸுக்கு கீழே டயர்ல வண்டியில ஓட்டுறானுங்க. அவங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருவாங்க, தொங்குறானுங்க மரத்துல. டென்ஷன் ஆகுது நம்மளுக்கு, வேற ஒண்ணும் கிடையாதுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கைது செய்யறது எப்பதான் நடக்கும்? ஐயோ நீ வேற உடுப்பா, எனக்கு இது கேட்டு 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 டென்ஷன் தான் ஆகுது. இன்னும் கைது பண்ணாம நானே அரசாங்கத்தை கேக்குறாங்க, என்ன பண்ணு, என்ன அது? Please arrest Mr. Busyanand and CTR Nirmal Kumar and Adhav Arjun immediately. பஸ் சீஸ் பண்ணுங்க கடகடன்னு போயிட்டு.
அரசாங்கத்தை மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் நீங்க பண்ண மாட்டீங்கன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க என்னன்னா இன்னும் பண்ணாமே இருக்கிறீங்க. நான் இந்நேரத்துக்கு பஸ்ஸை தூக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சேன். பஸ் தூக்க போறேன் தூக்கவே இல்லையாப்பா. அவங்க சிசிடிவி கேமராவெல்லாம் ஆட்டையை போட்டுட்டு எதனா பண்ணி வச்ச பிறகு போய் பஸ் எடுப்பீங்க. அதுதான் போய் ஃபாஸ்டாங்க டேக் இமிடியேட் ஆக்ஷனுங்க. துரைமுருகன் சார் கிட்ட கேட்டாங்க, இவருக்கு பொதுச் செயலாளர் தானே, அவர்கிட்ட கேட்டாங்க எப்பங்க நாங்க கைது செய்வீங்களா செய்ய மாட்டீங்களான்னா, எப்போ தேவையோ அப்ப நாங்க கைது செய்வோங்க, கவலைப்படாதீங்க. அவருக்கு தெரியும்ல அவரு சார். சோ நீங்க அதை பத்தி எல்லாம் ஃபீல் எல்லாம் பண்ணாதீங்க, நாங்க தேவைப்படுற போது கைது செய்வோம்னு சொல்லியிருக்காரு. சோ ஆக்ஷன் எடுத்து உடனடியா, ஏன்னா நாங்க புஷி ஆனந்த் அரஸ்டட்ன்ற வீடியோ எப்போ போடுவோம், ஏன்னா நீதிமன்றமே கேட்டிருக்கு 2 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. சோ டேக் இமிடியேட் ஆக்ஷன் அண்ட் virtual warriors ப்ளீஸ் டோன்ட் லூஸ் யுவர் லைஃப். இங்க பாருங்க, ஒரு எஃப்ஐஆர் தானே, ஒரு கேஸ் தானே, நான் பாத்துக்கிறேன்னு நினைக்காதீங்கடா. ரொம்ப கஷ்டம் அது தம்பிகளா. அப்புறமா எல்லா பிரச்சனையும் ஆகும் போதும் சம்பவத்துக்கு உங்களை தான் கூட்டின்னு வந்து நிக்க வைப்பாங்க. அதனால பாத்துக்கோங்க, டேக் கேர். உங்க லைஃப் நீங்க தான் பாத்துக்கணும். கட்சி எந்த கட்சியுமே யாருமே நம்பாதீங்க. உங்க வாழ்க்கை யார் பாத்துக்கணும்? நீங்க தான். போறதுக்கு முன்னாடி உங்க அம்மா அப்பா, உங்க குடும்ப குட்டி அதை நினைச்சு பாத்துக்கோங்க.